இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஓட்ஸ் பிஸ்கெட் செய்யலான்னு சொல்லிட்டு தான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் நான் எதுவுமே பண்ணலை, குத்து மதிப்பாக தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை வந்து ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன், நல்லா ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பட்டர். அது கூடவே நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அடைச்சிட்டா இந்த மாதிரி சாஃப்டாக க்ரீமியாக நம்மளுக்கு கிடச்சிரும். இது கூட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு நல்லா அந்த திக்கான ஒரு குக்கி பேட்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி ஒரு கடாயை வந்துட்டு 5 to 6 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வந்து நான் கீ எடுத்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த குக்கி பேட்டர்லேருந்து கொஞ்சம் எடுத்து நல்லா உருண்டை பண்ணி தட்டிட்டு அதுக்கு நான் வந்து மேலே டிசைன் கொடுக்குறதுக்கு ஃபோக் வச்சு இது பண்ணியிருக்கேன், அழுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸில் குக்கீஸ் ரெடி ஆகிடும். நான் வந்து டாப்பிங்ஸ் வந்துட்டு பம்கின் சீடை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பேட்டரில் வந்துட்டு ஒரு கப் அளவில் வந்துட்டு ஒரு 15 பிஸ்கெட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ சாஃப்டாக இவ்வளோ டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருந்துச்சு. என் பாப்பாவுக்கும் கொடுத்தேன், நல்லா என்ஜாய் பண்ணி